அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது மக்களை நல்வகைப்படுத்தும் தெய்வம் சனி பகவான் சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். சனி பகவான் தண்டிக்கும் தெய்வம் மட்டுமல்லாமல் தயவு செய்பவர்களுக்கு தண்டனை கொடுத்து அவர்களை நல்ல வகைப்படுத்தி அவர்களுக்கு சிறந்த தெய்வமாகவும் போற்றப்படுகிறார். சனி பகவானைப் போல கெடுப்பவரும் இல்லை, கொடுப்பவரும் இல்லை. சனி பகவானைப் போல கெடுப்பாரும் இல்லை என சான்றோர்கள் வாக்கு. ஒவ்வொரு பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப அவர்களுடைய கெடுப்பலன்களை வணங்குபவர் நம் சனி பகவான் அவர்கள். ஒருவரது ஜாதகத்தில் சனி பகவான் உச்சம் பெற்று இருந்துவிட்டால் திரண்ட செல்வத்தை தந்து சமுதாயத்தில் உழைப்பால் உயர்ந்த உத்தமர் என அனைவராலும் பாராட்ட வைப்பார். சனி பகவானின் பலத்தை பொறுத்துத்தான் ஒரு மனிதனின் நேர்மையை கணித்து கூற முடியும். சனி கெட்டு நீசமடைந்து விட்டால் நரம்பு கோளாறுகள் உள்ளிட்ட சில பாதிப்புகள் வந்துவிடும். அவ்வாறு வரும்போது சனிக்குரிய பரிகாரங்களை செய்வதுடன் உரிய மருத்துவ சிகிச்சையும் செய்ய விரைவில் குணமடையும் நம்முடைய உடம்பு. சனி திசையில் ஒருவருக்கு கிடைக்கும் அனுபவத்தை எங்கும் பெற முடியாது. ஒருவரது வாழ்க்கையில் 7 சனி வரும்போது அவர் கும்ப ராசியாகவோ அல்லது மகர ராசியாகவோ அல்லது துலாம், ரிஷபம், மிதுனம், கன்னி ராசிகளாகவோ இருந்தால் நல்வழிப்படுத்தி விடுவார். அதே சமயத்தில் மேஷம், கடகம், சிம்மம், விருச்சிகம் போன்ற ராசிகளாக இருந்தால் கடினமாக தண்டித்து பிறகு நல்வகைப்படுத்துவார். மீனம், தனுசு ராசிகளுக்கு தண்டனை கொடுத்து முன்னேற்ற பாதையை காண்பிப்பார். அதாவது சனி பகவான் தண்டிக்கும் தெய்வம் மட்டுமல்லாமல் தவறு செய்பவர்களுக்கு தண்டனை கொடுத்து அவரை நல்வகைப்படுத்தும் தெய்வமாகவும் திகழ்கிறார். சனி பகவானுடைய பூஜை முறை என்னவென்றால், முக்கியமாக சனிக்கிழமையில் நன்கு குளித்து முடித்துவிட்டு பூஜை அறையை சுத்தம் செய்துவிட்டு வரம்போல் சிவபெருமானை வணங்கிவிட்டு அதன் பிறகு சனிக்கிழமையில் காலையில் சனி பகவானுக்கு எள்ளு சாதம், எள் கலந்த பலகாரமும் பட்சணங்கள், கசப்பு பதார்த்தங்கள் படைத்து பழம், தேங்காய், வெற்றிலைப்பாக்கு வைத்து வழிபடலாம். சனிக்கிழமை தோறும் விரதம் இருக்கலாம். எல்லை ஒரு சுத்தமான வெள்ளை துணியில் சிறிது போட்டு கட்டி திரிபோல் திரித்து விளக்கில் போட்டு நல்லெண்ணெய் விற்று தீபம் ஏற்றலாம். உடல் ஊனமுற்றவர்களுக்கு தாராளமாக நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்யலாம். கருப்பு நிற துணி அதாவது உடைகளை தானமாகவும் சிலருக்கு கொடுக்கலாம். அடுத்ததாக எள் சாதம் உள்ளவற்றை சிறிது எடுத்து ஒரு இலையில் வைத்து காக்கைக்கு சாப்பிட வைக்க வேண்டும். அடுத்ததாக ஒருவருக்கு சனி திசை நடக்கும்போது அவர் எதன் மீது அதிக ஆசை பற்றி வைத்திருக்கிறாரோ அதனை அவரிடம் இருந்து சனி பிரிப்பார். அடுத்து அதனை இல்லாமல் போகவும் செய்வார். முடிவில் அதனை வட்டியும் முதலுமாக உரியவருக்கே திருப்பி கொடுப்பார் என்பது ஜோதிட நுட்பம். இப்படி மனிதனை பக்குவப்படுத்தும் மிக நல்லவர்தான் நம் சனி பகவான் அவர்கள். குறிப்பாக முக்கியமாக சனி பகவான் அவர்கள் நவகிரகங்களிலேயே சனி பகவான் வித்தியாசமானவர்கள். அவர் மிக சிறந்த நுட்பமான இரவறிவை இருந்து கொள்கிறார். இச்சென்மத்தில் பலன்கள் அளிக்க உள்ளவர். முற்பிறவில் நற்பலன்கள், நற்செயல்கள், நற்சிந்தனைகள் செய்யின் இம்ஜென்னத்தில் அவர் மிக உயர்ந்த வாழ்வையும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் அளிப்பவராக மாற முற்பிறவை மற்றும் முன்ஜென்மத்தில் கெடுப்பலன்கள், தீய பலன்கள், தீய எண்ணங்கள், பாவங்கள் செய்யின் இச்சென்மத்தில் துன்பம், துயரம், அசிங்கம், அவமானம், நித்தம் போராட்டம், மனக்குழப்பம், நிம்மதியற்ற சூழ்நிலை அளிக்க உள்ளார். ஒரு மனிதனுடைய பிறப்புக்கும் இறப்பிற்கும் கர்ணகர்த்தா சனி ஆவார். ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது ஆளுகின்றது. குழந்தை பிறந்த பிறகு அழுந்தால் மட்டுமே மற்றவர்கள் சந்தோஷமாக சிரிக்க முடியும். அதேபோல் ஒரு மனிதன் இறக்கும் பொழுது மற்றவர்கள் அழுகிறார்கள். ஆக இறப்பு என்ற ஒரு விஷயத்திற்கும் சனி பகவான் காரணமாகிறார். ஆக அழகை என்ற ஒரு விஷயத்தில் சனி பகவான் காரணகர்த்தாவாக, அதனால்தான் சனி பகவான் அவர் கர்மாவிற்கேற்ற ஒவ்வொரு மனிதனையும் அள வைத்து அவனை கஷ்டப்படுத்தி நீதி வழங்குகிறார். சனி பகவான் ஒரு நீதிமான் ஆவார். எப்படி நீதிமான் ஆவார்? ஒரு செய்த குற்றங்களுக்கு தக்கபடி தண்டனை அளிக்கிறாரோ அதே மாதிரி சனி பகவான் அவரவர் முற்பிறவில் செய்த கர்மாக்களுக்கு தக்கவாறு தண்டனை வழங்குகிறார். எனவேதான் சனி என்றாலே நம் எல்லோருக்கும் அச்சத்துடன் இருந்து வருகிறோம். சனி பகவானை நினைத்தாலே நம் நெஞ்சும் பதறுகிறது. நம்மை அறியாமலேயே ஒருவித பயம், பீதி, மனக்குழப்பம் வந்து விடுகிறது. இவரை நினைத்தால் சாதாரணமாக உள்ள ஒருவனை மாடாமாளிகைக்கு அதிபதியாகவும் மாடாமாளிகையில் இருப்பவனை அவ்வாறு கீழே தள்ளி ஆண்டியாகவும் பரதேசியாகவும் ஆக்கும் ஆற்றல் சனி பகவான் பெற்றவர்.
அதனால்தான் சனி கொடுத்தால் யார் தடுப்பார் என்ற அனுகிரகத்தையும் பெற்றார். சனியானவர் தன்னுடைய சதாகாலங்களில் ஒருவருக்கு கொடுக்கும் செல்வமானது அதாவது 3 தலைமுறைகளுக்கும் நிலைத்து நிற்கும் என கூறப்படுகிறது. மற்ற கிரகங்களில் தங்களது தசா காலங்களில் கொடுக்கும் செல்வமானது அந்த தசையாலோ அல்லது அடுத்த தசையாலோ அது அழிந்துவிடும் அல்லது கை மாறிவிடும் அல்லது கையை விட்டு போய்விடும். சனி பகவான் கொடுத்தால் யாரும் தடுக்க இயலாது. அதனால் சனி கொடுத்தால் யார் தடுப்பார்? சனியை போல் கொடுப்பாரும் இல்லை, சனியை போல் கெடுப்பாரும் இல்லை என்ற வார்த்தைக்கு வழக்கம்தான் இவர்தான். மேலும் இவரது சதா புத்தி ஜுச்சம காலங்கள் ஒருவருக்கு தொழில், சொத்து, புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு இவற்றை அளித்து அதுவும் அழியாமல் நிலைத்து நிற்க வைப்பார் நம் சனி பகவான். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.